ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி? ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா. அத்தியாயம் 25. நம் திறமையை வளர்த்து கொள்வது எப்படி? நம்முடைய மனதுக்கும் உடம்புக்கும் நாமே தலைமை தாங்க முடியும். நம் ஆளுகைக்குள் அவற்றை கொண்டு வரவும் முடியும், கொண்டு வர வேண்டும். இந்த ஆற்றலை நாம் பெற்றுவிட்டால் மற்ற எல்லாவற்றையும் எளிதில் நம் ஆளுகைக்குள் கொண்டு வந்து விடலாம். நம்முடைய மனதையும் உடலையும் நம் ஆட்சிக்குள் கொண்டு வருவதற்கு உரிய பயிற்சியை துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் மறந்துவிட்டோம். இதனால் அவர்களுடைய மனமும் உடம்பும் அவர்களையே ஆளத் தொடங்கிவிட்டன. மனதையும் உடம்பையும் புலன்களையும் அவைகள் இஷ்டப்படி அவைகள் போக்கிலேயே விட்டு வருவதால் அவற்றுக்கு நாம் அடிமைகள் ஆகி இருக்கிறோம். புலன்களுக்கு எப்படி நாம் அடிமையாகிறோம் என்பதை பாருங்கள். சாப்பிடுவதற்கு உட்காருகிறோம். சாப்பாட்டில் உப்பு குறைவாக இருக்கிறது. அதனால் அந்த சாப்பாட்டை நாம் அவ்வளவாக விரும்புவதில்லை. இருந்தாலும் நாக்கின் சுவை உணர்வு நம்மை தனக்கு வேண்டிய சுவையை சேர்த்து சாப்பிட தூண்டுகிறது. நம் வயிற்றுக்காகத்தான் நாம் சாப்பிட வேண்டும். அதை மறந்து நாக்கின் சுவைக்கு அடிமையாகிறோம். அது விரும்பும் அளவு உப்பை சேர்த்து கொண்டு சாப்பிடுகிறோம். இவ்வாறு நாக்கின் சுவை உணர்வுக்கு அடிமையாக விடுகிறோம். இதுபோல நாக்கு முதலிய புலன்களை அவைகளின் இஷ்டத்துக்கு செயல்பட விடாமல் நாம் விரும்புகிறபடி அவைகள் நடக்கும்படி அவற்றுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். நம் மனதை அடக்குவதற்கு முன்னால் நம் புலன்களை முதலில் அடக்க வேண்டும். காரணம், புலன்களின் வழியாகவே மனம் செயல்படுகிறது. புலன்கள் அவைகளை பொறுத்த மட்டில் அவை தாமே இயங்கும் ஆற்றல் உடையன அல்ல. அவைகள் தாமாக எதையும் செய்யும் சக்தி அற்றவை. மனம்தான் அவைகளை இயங்க செய்கிறது. நாம் நன்றாக விழித்து கொண்டே இருப்போம். நம்முடைய கண்களை அகலமாக திறந்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தாலும் சில சமயங்களில் அவைகளால் எந்த பொருளையும் பார்க்க முடிவது இல்லை. காரணம் என்ன? நம்முடைய மனம் வேறு ஒன்றில் ஆழ்ந்து ஈடுபட்டு இருப்பதுதான். இதன் மூலமாக பார்ப்பவை கண்கள் அல்ல, கண்களின் மூலமாக மனம்தான் பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், மனதின் துணையினால் கண்களை கொண்டு நம்முடைய உயிர்தான் பார்க்க வேண்டிய பொருள்களை பார்க்கிறது. பொதுவாக சொன்னால், மனம்தான் காதுகளின் மூலமாக கேட்கிறது, கண்களின் மூலமாக பார்க்கிறது, நாக்கின் மூலமாக சுவைக்கிறது. யோக படிகள் 8. இவற்றுள் 5வது படி புலன்களை நெறிப்படுத்துவது. இதையே தொல்காப்பியம் புலம் நெறி வழக்கம் என்றும் புலன் நெறி வழக்கம் என்றும் சொல்கிறது. புலம் நெறி யோகத்தின் 8வது படியை காட்டுவது, புலன் நெறி யோகத்தின் 5வது படியை சுட்டுவது. யோகத்தின் 5வது படிக்கு பிரத்யாகாரம் என்று பெயர். இதைத்தான் தொல்காப்பியம் புலன் நெறி என்று சொல்கிறது. புலன்கள் தாங்கள் விரும்பும் பொருள்களில் தங்கள் இஷ்டப்படி படிந்து திரியாமல் அவற்றை கட்டுப்படுத்துவது, நாம் சொல்லுகிறபடி அவற்றை நடக்க செய்வதுதான் புலன் நெறி. இதனால் புலன்களை அடக்கி ஒடுக்குகிறோம் என்பதல்ல, அவற்றை நாம் நெறிப்படுத்துகிறோம். நம் விருப்பப்படி அவற்றை இயங்கும்படி செய்கிறோம், அவ்வளவுதான். புலன்கள் தம் விருப்பப்படி நம்மை அடிமைகளாக்குவதற்கு நாம் அவைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. நாம் தான் புலன்களை பயன்படுத்த வேண்டும். புலன்கள் நம்மை பயன்படுத்தப்படி விட்டுவிடக் கூடாது. பொதுவாக வெளி உலக பொருள்களை உணர்கின்ற மனம் ஒன்று இருக்கிறது. இந்த மனத்துக்கு அடிமனம் என்று பெயர். நாம் நீண்ட காலமாக பழகி வந்த பழக்கங்களை நம்முள் சேர்த்து வைத்து இருக்கும் மனம் இது. இந்த அடிமனம்தான் நம்மை ஆட்டி படைப்பது. அடிமனதில் சேர்ந்திருக்கும் பழக்கங்கள் புலன் வழி செயல்படும் வழக்கமாகி விடுகிறது. இதிலிருந்து புலன்களை அடிமனமே மாற்ற வேண்டும். போதுமான நல்ல உணர்வுகளை அடிமனத்துக்கு அனுப்பி அங்கிருக்கும் தவறான பழக்க வழக்கங்களின் பதிவுகளை நீக்க அடிமனத்தை மாற்ற வேண்டும். இதற்கு பெயர்தான் தெளிவான மன உறுதி, மனம் உரம் என்பது. நம் மன உரத்தை வளர்த்து புலன்களை நம் விருப்பப்படி பயன்படுத்த வேண்டும். மன உரத்தை வளர்ப்பதற்கு அதனால் செயல்படும் புலன்களை நம் ஆளுகைக்குள் கொண்டு வர முயல வேண்டும். இந்த பயிற்சியை அவர்களுக்கு கொடுப்பதற்கு மிக சுலபமான வழிகள் இருக்கின்றன. நம்மிடம் உள்ள சிறு சிறு குறைகளை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவற்றை போக்குவதற்கு முயல வேண்டும். அதில் முழு வெற்றி பெற வேண்டும். இதிலிருந்து படிப்படியாக நம்மிடம் இருக்கும் மற்ற பெரிய குறைகளை புரிந்து கொண்டு அவற்றையும் போக்கிக் கொள்வதற்கு முயல வேண்டும். புலன்களை அடக்கி ஆளும் பயிற்சியை எப்படி ஆரம்பிப்பது?
நான் 10 நாட்களுக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று திடீர் முடிவு எடுக்கக்கூடாது. இதற்கு பதிலாக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்க முயன்று அதில் வெற்றி காண வேண்டும். நம்முடைய நாக்கின் சுவை உணர்விலிருந்தும் நாம் விடுபட விரும்புகிறோம். இதற்கு என்ன செய்வது? நம்முடைய நாக்கு அடிக்கடி இனிப்பை விரும்பி கேட்கும். நாமும் அதன் சுவை உணர்வுக்கு அடிமை ஆகி விடுகிறோம். அதன் விருப்பப்படி ஏராளமான இனிப்பு பொருள்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கு என்ன செய்வது? நான் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இனிப்பு பொருள்களை சாப்பிட போவதில்லை என்று முடிவு செய்து கொள்ளலாம். இப்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் இனிப்பு பொருளை சாப்பிடுவதை முதலில் நிறுத்தி பழக வேண்டும். சில வாரங்களில் இது பழக்கத்துக்கு வந்துவிடும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்மை அறியாமலேயே நாம் இனிப்பு பொருளை சாப்பிட மாட்டோம். இப்போது ஞாயிற்றுக்கிழமையுடன் திங்கட்கிழமையையும் சேர்த்து கொள்ளலாம். வாரத்துக்கு 2 நாட்கள் இனிப்பு பொருள்களை சாப்பிடாமல் இருக்கும் பயிற்சியை மேற்கொள்ளலாம். இது பழக்கத்துக்கு வந்தவுடன் இந்த நாட்களை படிப்படியாக உயர்த்தி கொண்டே போகலாம். இனிப்பு பொருளுக்கு அடிமையாகும் நாக்கின் சுவை உணர்வில் இருந்து விடுபட்டு விடலாம். நாம் விரும்பினால் மட்டும் இனிப்பு பொருளை சாப்பிடும்படியான உணர்வை பெற்று விடலாம். இன்னொரு வகையிலும் இந்த பயிற்சியை செய்ய முயலலாம். தினம் 4 கரண்டி சர்க்கரையை பாலிலோ, காஃபி, தேநீர், விவா பூஸ்ட் முதலிய பானங்களிலோ சேர்த்து சாப்பிடும் பழக்கம் நமக்கு இருக்கலாம். 4 கரண்டி சர்க்கரைக்கு பதிலாக 2 கரண்டி சர்க்கரையை மட்டும் சேர்த்துக் கொள்வது என்ற பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த முறையிலும் படிப்படியாக நாக்கின் சுவை உணர்வை நம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து விடலாம். நம்ம சிலர் அடிக்கடி சினிமாவுக்கு போகும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். சில சினிமா படங்களின் விளம்பரங்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு அன்றே அப்போதே அந்த படத்தை பார்த்து விட வேண்டும் என்று அவர்களின் கண்கள் துடிக்கும், அவர்களை துமுண்டும். அவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சினிமாவுக்கு போவது என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதில் உறுதியாகவும் இருக்க வேண்டும். எவ்வளவு கவர்ச்சிக்கு உரிய படமாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை என்ற விரதத்திலிருந்து மாறுபடக்கூடாது. மாலை 6 மணி ஆகிவிட்டால் போதும். வீட்டில் தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்கார்ந்து விடுவார்கள். அதில் வரும் நிகழ்ச்சிகளை பார்ப்பார்கள். இந்த பழக்கம் உடையவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வாரம் ஒரு நாள் தொலைக்காட்சியில் எந்த நிகழ்ச்சியையும் பார்ப்பதில்லை என்று முடிவு செய்ய வேண்டும். பிறகு அதையே வாரம் 2 நாள் 3 நாள் என்று சிறுக சிறுக உயர்த்தி கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை பார்த்தே ஆக வேண்டும் என்ற கண்களின் உணர்வுக்கு அடிமையாகாமல் நாம் விரும்பும் போது அதை பார்ப்பதற்கு கண்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி பயிற்சியின் மூலமாக கண்களையும் படிப்படியாக நம் ஆட்சிக்குள் கொண்டு வந்து விடலாம். இம்மாதிரி சிறு சிறு காரியங்களில் முதலில் புலன்களை நெறிப்படுத்தும் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும். இதில் வெற்றி பெற்ற பிறகு நம் புலன்களை ஆளுவதில் நமக்கு நம்மீது நம்பிக்கை வளர ஆரம்பித்து விடும். இவ்வாறு அவர்களுக்கு எது எளிதான புலன் அடக்க பயிற்சியோ அதை முதலில் மேற்கொள்ள வேண்டும். படிப்படியாக எல்லா புலன்களையும் நம் ஆட்சிக்குள் கொண்டு வந்து விடலாம். இது ஒரு முரட்டு குதிரையை அடக்கி அதை நம் இஷ்டப்படி ஆட்டி வைக்கும் பயிற்சியை போன்றது. திடீரென்று ஒரு குதிரை மீது பெரிய சுமையை ஏற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு தெரியாமலே அதன் மீது அதிக சுமையை ஏற்ற வேண்டும். அந்த சுமைகளை சிரமம் இல்லாமல் தாங்கும்படி குதிரையை பழக்க வேண்டும். பொதுவாக எல்லோருக்கும் கோபம் வரும். கோபம் வராதவர்களே அநேகமாக இருக்க மாட்டார்கள். நமக்கு வரும் கோபத்தை நாம் அடக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம் கோபத்தை அடியோடு வெளிப்படாமலே அடக்குவதும் அறிவுடைய செயலாகாது. அதுவே பல தீமைகளுக்கு அடிகோலி விடும். கோபத்தை வெளிப்படாமலே அடக்கி வைத்திருந்தோமானால் அது நாம் எதிர்பாராத நேரத்தில் வெளிப்பட்டு நமக்கு பல விபரீதங்களை உண்டாக்கிவிடும், பல துன்பங்களையும் ஏற்படுத்திவிடும். கோபம் வரும்போது அது ஏன் வருகிறது என்பதை கொஞ்சம் நிதானமாக கவனித்து பார்க்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி யோசித்து பார்க்கும் பழக்கத்தை வழக்கப்படுத்தி கொண்டோமானால் திடீர் திடீர் என்று கோபிக்க வேண்டிய சந்தர்ப்பமே ஏற்படாது. நாம் கோபப்படும் ஒவ்வொரு சமயமும் நம் உடலில் உள்ள சுரப்பிகள் அதன் சக்திக்கு மீறி செயல்பட தொடங்கி விடுகிறது. முக்கியமாக பித்த நீரை சுரக்கின்ற சுரப்பி மிக அதிகமாக அதன் சக்திக்கு மீறி கடுமையான வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் நமது இரத்தத்தில் தேவைக்கு அதிகமாக ஏராளமான பித்த நீர் சேர்ந்து விடுகிறது. தேவைக்கு மேல் இரத்தத்தில் பித்த நீர் சேர்ந்தவுடன் இரத்தம் கொதிப்படைகிறது. இதனால் முகம் சிவந்து விடுகிறது. இரத்தத்தில் கொதிப்பு ஏற்பட்ட பிறகு மீண்டும் இரத்தம் தன் தனித்தன்மையை அடைய அதற்கு ஏற்பட்ட கொதிப்பு தணிய வேண்டி இருக்கிறது. இதற்கு
ஏராளமான சிவப்பு இரத்த அணுக்கள் தேவைப்படுகின்றன. ஏராளமான சிவப்பு இரத்த அணுக்கள் சேர்த்து இரத்த கொதிப்பை தணிக்க செயல்படுவதால் அதன் ஆற்றல் குறைகிறது, இரத்தத்தின் தூய்மை பாதிக்கப்படுகிறது. இதனால் அடிக்கடி கோபம் ஏற்படுகிறது. மேலும் இரத்தத்தின் தூய்மை கெடுகிறது. இரத்தத்தின் தூய்மை கெட்டதால் அவர்கள் பலகீனமாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு தளர்ச்சி ஏற்படுகிறது. அவர்கள் உடல் நரம்புகள் தன் சக்தியை இழக்கின்றன. அவர்கள் உடம்பின் உறுதி தன்மை சிதைந்து விடுகிறது. உடலில் நடுக்கம் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. நாம் யாரை கோபித்துக் கொள்கிறோமோ அவர்கள் நமக்கு எந்த தீங்கையும் விளைவிப்பதில்லை. ஆனால் நம்முடைய கோபமே நம்மை தாக்குகிறது, நம் உடலை சீர்குலைத்து விடுகிறது. நாம் நம்முடைய மன உரத்தை வளர்த்து கொண்டால் நமக்கு கோபம் ஏற்படாது. நமக்கு கோபம் ஏற்படும்படி நம்மை யாரும் தூண்டிவிடவும் முடியாது. கோபப்படுகிறவன் தன்னை தானே கெடுத்துக் கொள்கிறான். தன்னுடைய உடம்பின் நலத்தையும் கெடுத்துக் கொள்கிறான். அதன் உறுதி தன்மையையும் குலைத்துக் கொள்கிறான். அதை பலவீனப்படுத்தியும் விடுகிறான். எந்த மனிதரையும் கோபத்தின் மூலமாக திருத்திவிட முடியாது. மாறாக கோபம் நமக்கு பல விரோதிகளையே சேர்த்து கொடுக்கும். ஒருவர் நம் மீது கோபித்துக் கொள்கிறார். திருப்பி அவர் மீது நாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருடைய நிலை கண்டு இறங்க வேண்டும். அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இது கொழுந்துவிட்டு எய்கின்ற நெருப்பில் அதன் வேகத்தை தணித்து அதை அணைப்பதற்கு தண்ணீரை ஊற்றுவது போன்ற செயலாகும். நம்முடைய கோபத்தால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவதை விட நாம் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். கோபம் வந்தவுடனே முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். அப்போது நம் முகத்தை பார்த்து நாமே வெட்கப்படுவோம். அது அவ்வளவு கோரமாக இருக்கும். கோபத்தை தணிப்பதற்கு என்ன செய்வது? கோபம் வந்தால் உடனே ஒரு டம்ளர் குளிர்ந்த தண்ணீரை குடிக்கலாம், அல்லது குளிர்ந்த தண்ணீரை குளிக்கலாம். அது கோபத்தை உடனே தணிக்கும். இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லாவிட்டால் 1, 2, 3 என்று 100 வரையில் எண்ணலாம். இதற்குள் நம் கோபம் தணிந்துவிடும். இது கோபத்தை தணிக்கும் தந்திரங்களில் சிலவாகும். கோபத்தை அடக்கிய பிறகு சும்மா இருந்துவிடக் கூடாது. மனதை அமைதி அடையும்படியும் செய்ய வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்தால் மனம் நம் கட்டுப்பாட்டுக்குள் நிற்கும். கோபத்தை அடக்குவது மிகவும் பலன் தரக்கூடியது. இது ஒரு வாழ்க்கை தேவையும் கூட. சில பேர் நமக்கு கோபம் ஊட்டி நம் கோபத்தின் மூலமாக லாபம் பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். இதற்கு இடம் கொடுக்க கூடாது. நம் சக்திக்கு மீறிய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்த முயலுகிறார்கள். பல முயற்சிகள் செய்து அதிலிருந்து தப்ப முயற்சிக்கிறோம். தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது, உருவாக்கப்படுகிறது. அப்போது வேண்டுமானால் நம் கோபத்தை காட்டி அதிலிருந்து விடுபடலாம். கோபத்தின் மூலமாக நன்மையை பெறும் திறமையை நாம் அடையும் வரையில் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது மிகவும் அவசியம். கோபத்தை நிறுத்துவதில் திறமை பெற்று அதில் வெற்றியும் பெற்று விடுகிறோம். கோபத்தை அடக்கி ஆளும் சக்தி நமக்கு ஏற்பட்டு விட்டது என்ற நம்பிக்கை நம்மிடம் உருவாகி விட்டால் பயத்திலிருந்தும் நாம் விடுபட்டு விடலாம். நம் வாழ்வில் அச்சம் பூஜ்யமாவதுதான் நம் வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய வெற்றிகளில் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாகும். பயமே ஒரு பயங்கரம். அதனுடைய செயலால் ஏற்படும் விபரீதங்கள் மிக பயங்கரமானது. எல்லா துன்பங்களுக்கும் பயம்தான் மூல காரணம். ஒரு புனித தலம், அதில் ஆண்டுக்கு ஒரு முறை சமய சம்பந்தமான பெரிய விழா நடைபெறும். இந்த விழாவில் நாட்டின் பல பாகங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுவார்கள். இந்த ஆண்டிலும் அந்த சமய விழாவில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று கொண்டு இருந்தார்கள். சமய நம்பிக்கையுள்ள ஒழுக்கமான ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கு அந்த சமய விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. அந்த சமய விழாவில் கலந்து கொள்ளும் அளவுக்கு அவர் உடலில் பலம் இல்லை. சமய விழாவுக்கு மக்கள் சாரி சாரியாக சென்று கொண்டிருக்கும் சாலையில் தான் அவருடைய சிறு குடில் இருந்தது. அவருடைய சிறு குடில் சமய விழா நடக்கும் இடத்தில் இருந்து பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்தது. அவ்வளவு தூரத்தை அவரால் கடக்க முடியாது. அந்த சமய விழாவில் கலந்து கொள்ள சென்று கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பக்த கோடிகளை அந்த முதியவர் தம் சிறு குடிலின் வாசலில் இருந்தபடியே பார்த்து கொண்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு வினோதமான உருவத்தை பார்த்தார். அது மனித உருவமாகவும் இல்லை. இருந்தாலும் அந்த உருவமும் பக்தர்கள் கூட்டத்துடன் கூட்டமாக சமய விழா நடைபெறும் புனித தலத்துக்கு சென்று கொண்டிருந்தது. முதிய ஞானி அந்த வினோத உருவத்தை தடுத்து நிறுத்தினார்.
அதை பார்த்து சில கேள்விகளை கேட்டார். ஓய், நீ யார்? உம்மை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறதே. நீர் எங்கே போய்கொண்டு இருக்கிறீர்? நான் சமய விழா நடைபெறும் புனித தலத்துக்கு போகிறேன். நீர் அங்கு போக வேண்டியதன் நோக்கம் என்ன? அங்கு சென்று நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான வேலை ஒன்று எனக்கு இடப்பட்டு இருக்கிறது. உமக்கு அங்கு என்ன வேலை இடப்பட்டு இருக்கிறது? அதை என்னிடம் சொல்லும். உம்முடைய பெயரையும் சொல்லும். என் பெயர் காலரா. என்ன, நீர்தான் காலராவா? நீரேன் அங்கு போக வேண்டும்? நான் ஒரு 500 பேரை கொன்று இந்த பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அது நிறைவேற்றுவது என் கடமை. அதற்காகவே சமய விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களில் ஒருவராக செல்கிறேன். அந்த சமய விழாவில் கூடியிருக்கும் மக்களை கொன்று என் கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதற்காகத்தான் போகிறேன். அப்படியா? இது இறைவனின் கட்டளையாக இருந்தால் அதை நீர் நிறைவேற்றித்தான் தீர வேண்டும். சமய விழாவுக்கு செல்லும் பக்தர்கள் அங்கு சுகாதாரத்தை காப்பதில்லை. அதை புறக்கணித்து விடுகிறார்கள். சுகாதாரம் கெடுவதற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். அதனால் உமக்கு அங்கே ஏராளமான சீடர்கள் கிடைப்பார்கள் என்றார் அந்த முதிய ஞானி. சமய விழா முடிந்தது. சமய விழாவில் கலந்து கொண்ட திருப்தியுடன் ஒவ்வொருவரும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டு இருந்தனர். அன்று வந்த செய்தித்தாளில் ஒரு துயரகரமான செய்தி வெளியாகி இருந்தது. சமய விழாவுக்கு வந்த மக்களில் 1500 பேர் காலராவுக்கு பலியானார்கள் என்று கொட்டை எழுத்தில் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தனர். இந்த செய்தியை படித்த ஞானி திடுக்கிட்டார். மிகவும் துன்பப்பட்டார். தாங்க முடியாத மனவேதனையை அடைந்தார். தெய்வத்தின் தூதர் என்று தம்மை சொல்லிக்கொண்டே ஒருவர் ஏன் என்னிடம் பொய் சொல்ல வேண்டும்? என்னிடம் 1500 பேரை கொல்லப் போகிறேன் என்று சொல்லி இருக்கலாமே. 500 பேரை கொல்லப் போவதானே அவர் என்னிடம் சொன்னார். ஆனால் 1000 பேரை அதிகமாக கொன்று குவித்திருக்கிறாரே. இது மகாபாதக செயல் அல்லவா? அந்த மனிதர் எப்போது வருவார் என்று பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அவரிடமே இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். தம் சிறு குடிலின் வாசலில் அமர்ந்து அந்த முதிய ஞானி விழாவில் கலந்து கொண்டு திரும்பிச் செல்லும் யாத்ரிகர்களை பார்த்து கொண்டு இருந்தார். 2 நாட்கள் கவனமாக பார்த்து கொண்டு இருந்தார். திருவாளர் காலராவை காணவில்லை. 3ஆம் நாள் அந்த முதிய ஞானி மிக எதிர்பார்த்து கொண்டு இருந்த திருவாளர் காலரா வந்தார். அவரை பார்த்தவுடன் அவரிடம் சென்றார். ஐயா, தயவு செய்து ஒரு கணம் நிற்கிறீர்களா என்றார். நிற்கிறேன். என்னையே நிற்க சொல்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். தாங்கள் நினைத்து கொண்டு இருப்பதற்கு தயவு செய்து என்னை பொறுப்பாளி ஆக்கிவிடாதீர்கள். நான் எனக்கு கொடுத்த வேலையை மிக கவனமாக செய்திருக்கிறேன். சமய விழாவுக்கு வந்தவர்களில் நான் 500 பேரைத்தான் கொன்றேன் என்றார் திருவாளர் காலரா. நீர் என்னிடம் இப்படி சொல்வதற்கு உமக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? அங்கு 1500 பேர் உம்மால் மடிந்து போனார்கள் என்ற செய்தி இன்று காலை பத்திரிகையில் பெரிய எழுத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, பார்த்தீர்களா என்று செய்தி பத்திரிகையை திருவாளர் காலராவின் முன்னால் தூக்கி போட்டார். இது என்னுடைய வேலை அல்ல. இது என்னை தொடர்ந்து வந்த என் அருமை நண்பரின் வேலை. யார் அந்த நண்பர்? அந்த நண்பர் திருவாளர் அச்சம்தான். சமய விழாவுக்கு வந்திருந்த மக்கள் காலரா என்ற என் பெயரை கேட்டவுடன் பயந்து நடுநடுங்கி போனார்கள். நான் கொன்றது 500 பேர்தான். என் பெயரை கேட்டு பயந்து 1000 பேர் இறந்து போனார்கள். இதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இது மறுக்க முடியாத உண்மை. ஒரு நோயை நினைத்து பயப்படுகிற பயம் அந்த நோய் கொள்ளும் மனிதர்களை விட அதிகமான மனிதர்களை கொள்கிறது. எனவே மன உரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். சாவை கண்டு பயப்படாதீர்கள். உண்மையில் நாம் ஏன் அதை கண்டு பயப்பட வேண்டும்? ஒரு நாளைக்கு நாம் எல்லோரும் செத்து போகத்தான் போகிறோம். இது அன்றாடம் நம் கண் முன்னால் நடைபெற்று கொண்டு இருக்கிற நிகழ்ச்சி. எனவே மரணம் வந்தால் அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. மரணம் வந்தவுடன் அதை வரவேற்க வேண்டும். ஓ, நீங்கள் வந்து விட்டீர்களா? என் முதிர்ந்த நொந்து போன உடலை எடுத்துக்கொண்டு போகிறீர்களா? தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
இதற்கு பதிலாக அழகும் இளமையும் உள்ள உரமான உடலை கொடுங்கள் என்று தைரியத்துடன் அதை கேட்க வேண்டும். பயத்தை உதைத்து தள்ளுவோம், தன்னம்பிக்கையை வளர்ப்போம், தைரியத்தை பெருக்குவோம், இறை உணர்வை போற்றி வளர்ப்போம். துன்பங்களை பற்றி வீணாக எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். தைரியத்தை வளர்ப்பதற்கு, மன உரத்தை பெறுவதற்கு தியானத்தையும் மந்திரத்தையும் நாள்தோறும் பயன்படுத்துவோம். அருள் நூல்களை அதன் பொருளை புரிந்து கொண்டு ஓதி வருவோம். கடவுளிடம் உண்மையான நம்பிக்கை வைப்போம். கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் நாம் எப்போதும் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. பேராற்றல் உள்ளவர் இறைவன். அவருடைய அருளாற்றலை ஜீவ காருண்ய ஒழுக்கத்தின் மூலமாக எல்லோரும் எளிதில் பெறலாம். இறைவனிடம் நம்பிக்கையும் அவருடைய அருள் ஆற்றலை பெறுவதற்கு வேண்டிய உறுதியான முயற்சியும் இருந்தால் போதும். உலகில் நம்மை எதுவும் பாதிக்காது, எதனாலும் நமக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. ஒரு ஞானிக்கு யமனை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு இருந்தது. அவர் யமனை பார்த்து சிறிதும் அஞ்சவில்லை. என்னை கடவுள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமே, அது தெரிந்துமா என்னிடம் வருகிறாய்? உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். விரைவில் இங்கிருந்து ஓடிப்போய்விடு. என் பக்கத்தில் நீ வருவதை கடவுள் பார்த்து விட்டால் உன்னை அடியோடு அழித்து விடுவார் என்று யமனுக்கு அறிவுரை கூறினார். இவ்வாறு அந்த ஞானியினால் யமனிடம் எப்படி தைரியமாக பேச முடிந்தது? அவனுக்கு எப்படி அறிவுரை கூற முடிந்தது? இறைவன் மீது அவருக்கு இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான். இதுதான் உண்மையான மனிதனுக்கு இருக்க வேண்டிய மன உரமாகும். உடம்பை காத்து பாதுகாத்து கொள்ளுங்கள், கூடவே தைரியத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள், இறை உணர்வையும் பெருக்கிக் கொள்ளுங்கள், தியானமும் செய்யுங்கள். மன உறுதை நாம் வளர்த்து கொண்டு இறை உணர்வுடன் தியானம் செய்து கொண்டு இருந்தால் பயம் நம்மை விட்டு ஓடி போய்விடும். யாரையும் எதையும் எல்லாவற்றையும் நம் ஆளுகைக்குள் கொண்டு வந்து விடலாம். நம் இஷ்டப்படி அவற்றை நடக்கும்படியும் செய்யலாம். பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். தொடரும். ஓம்.